लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्ततितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளம்தளிர் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேய் ஆறாமுதே அடியேற் கருளாயே இல்லாமல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களில் வரிசையில் இன்றைக்கு 2622வது நாள் பாசுர பதிவேற்று. திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமடலிலே இன்றைக்கு 15வது நாள் பதிவேற்றம். 119 128 வரிகளை பார்க்க இருக்கிறோம். முதலிலே தனியன் பொன்னுலையில் வானவரும் பூமகளும் போற்றி செய்யும் நன்னுதலீர் நம்பி நரையூரர் மண்முலையில் எந்நிலைமை கண்டும் இறங்காரை யாமாகில் மண்ணு மடல் ஊர்வன் வந்து என்பதாம். 119வது வரி முதல் 128வது வரி வரை. சூழ்கடலுள் பொன்னகரம் செற்ற புரந்தரனோடு ஏறுக்கும் மன்னவன் வாணன் அவுணர்க்கு வாழ்வேந்தன் தன்னுடைய பாவை உலகத்து தன்வுக்கும் கண்ணியரை இல்லாத காட்சியாள் தன்னுடைய இன்னுயிர் தோழியால் எம்பெருமான் ஈந்துழாய் மண்ணு மணி வரை தோல் மாயவன் பாவியேன் என்னை இது விளைந்த ஈர் ஈண்டுமால் வரைதோள் மன்னவன் தன் காதலனை மாயத்தால் கொண்டு போய் கண்ணி தன்பால் வைக்க மற்றவனோடு எத்தனையோர் மன்னிய பேர் இன்பம் எய்தினாள். மேலும் மேலும் தன்னுடைய கருத்துக்கு வலு சேர்க்குமாறு புராணங்களிலிருந்தும் இதிகாசங்களிலிருந்தும் மேற்கோள்களை காட்டி பேசுகிறாள் பலகால நாயகி. பெண்ணானவள் ஏன் மடல் ஊறக்கூடாது என்பதற்காக, தனக்கு வேண்டும் என்றால் சாதிக்க வேண்டும் என்றால் பெண்ணானவள் தன்னுடைய காதலனை அடைவதற்கு எந்த விதமான முயற்சியையும் செய்யலாம் என்பது அவருடைய வாதம். அதற்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக இங்கே மற்றொரு சம்பவத்தை புராணத்திலிருந்து குறிப்பு காட்டுகிறார். கடலால் சூழப்பட்ட பொன்னாலான அந்த அழகிய நகரத்தை தேவேந்திரனோடு ஒத்த அழகுடையவனாகவும் அவர்களை மீட்கக்கூடியவனாகவும் இருந்த வானாசுரன் என்ற ஒருவன் இருந்தான். அவன் அசுரர்களுக்கெல்லாம் அசுரன், தேவர்களும் அவனை கண்டு பயப்படுவார்கள். அவனுடைய பெண்ணானவள் பதுமை போல மிகவும் அழகுடையவள். அவளுக்கு அவளுடைய அழகின் மீது மிகவும் நம்பிக்கை. இந்த உலகத்தில் அவளை போல ஒரு அழகானவள் யாருமே இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். அவள் ஒரு நாள் தூங்கி கொண்டிருக்கும் போது கனவிலே யாரோ ஒருவனோடு புணர்வது போல, காமவசப்பட்டு புணர்வது போல நினைக்கிறாள். அவனோடு கண்டிப்பாக கூடி இன்பம் அழிக்க வேண்டும் என்று கழிக்க வேண்டும் என்று எண்ணுகிறாள். உடனே தன்னுடைய தோழியை பார்த்து, ஒரு மன்மதனோடு நான் இரவு கனவிலே கூடி கழித்தேன், அவன் யார் என்று எனக்கு நீ காட்ட வேண்டும் என்று சொல்கிறான். அவளுடைய தோழியான சித்திரலேகா என்பவள் வரபலத்தாலும் தன்னுடைய ஆற்றலாலும் இவள் கனவிலே சொன்ன உருவத்தை வரைந்து காண்பிக்கிறாள். அது வரைந்து பார்த்தவுடனேயே இவளுக்கு தெரிந்துவிட்டது, பானாசுரனுடைய பெண்ணான உஷைக்கு, ஆமாம் இது பானாசுரனுடைய மகளுக்கு உஷை அல்ல உள்ளது பேர். பானாசுரன் மகளுக்கு தெரிந்துவிட்டது, ஆமாம் இவன் தான் நம்மோடு கனவிலே சேர்ந்தான் என்று. அது யார் என்று பார்த்தால் அவன் அனிருத்தன், கண்ணனுடைய பேரன். மகாபலி சக்கரவர்த்தியுடைய மகளான மகாபலி சக்கரவர்த்தி சந்ததியிலே வந்தவன் பானாசுரன். அவனுடைய பெண் உஷை. கிருஷ்ணனுடைய மகன் பிரத்யும்னன், அவனுடைய மகன் அனிருத்தன். உஷை என்பது பானாசுரனுடைய பெண். அந்த பானாசுரனுடைய மகள் தான் உஷை. கண்ணனுக்கும் ருக்மிணி தேவிக்கும் பிறந்தவன் பிரத்யும்னன். அந்த பிரத்யும்னுடைய மகன் அனிருத்தன். ஆகவே கண்ணனுக்கு பேரன் முறை. அவனை சித்திரலேகை என்ன செய்கிறாள், தன்னுடைய தோழியான உஷைக்காக
தூங்கிக் கொண்டிருக்கிற நிலையிலேயே கட்டிலோடு கொண்டு வந்து பாதாள உலகத்திலே பானாசுரனுடைய மகளான உஷையிடம் ஒப்படைத்து விட்டார். இருவரும் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக கூடி கழித்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கிறாள். இப்படி பெண்ணானவள் தன்னுடைய அச்சம் மடம் நாணம் பெயர்ப்பாய் விட்டுவிட்டு தன்னுடைய காதலனை கொண்டு வந்து அனுபவித்தாளே என்று சொல்கிறார். சிற்றின்பம் தான் அனுபவித்தாள் உஷை என்றாலும் கூட அதுவே அவளுக்கு பேரின்பமாக இருந்ததாம் என்று சொல்கிறார். பெரிவாச்சான் வெளி சொல்லுகிற போது சித்திரலேகை அனுரிதனை கொண்டு வந்தது பசு கன்றோடு சேர்ந்து வந்தது போல் கூட்டு வந்து விட்டாள், அனாயாசமாக கொண்டு வந்தாள் என்று சொல்கிறார். கனவிலேயே அனிருத்தன் மீது காதல் வந்து விட்டது உஷைக்கு. ஆனால் உஷையை பார்த்த உடனே நேரிலே அனிருத்தனுக்கு காதல் வந்தது என்று சொல்லி சிற்றின்பம்தான் என்று அழைக்கப்பட்டாலும் அதுவே தனக்கு பேரின்பமாக இருந்தது என்று உஷை கருதுகிற அளவுக்கு அவனோடு கூடி கழித்து இன்பமாக இருந்தாலே, அப்படி பெண் இருக்கும்போது நான் இருக்கலாகாதா என்பது போல பரகால நாயகியாக பேசிய மற்றொரு வரிகள் இவை. மீண்டும் அந்த 9 வரிகளை பார்க்கலாம். சூழ்கடலுள் பொன்னகரம் செற்ற புரந்தரனோடு ஏர் ஒக்கும் மன்னவன் வாணன் அவுணர்க்கு வாழ்வேந்தன் தன்னுடைய பாவை உலகத்து தன் ஒக்கும் கண்ணியரை இல்லாத காட்சியாள் தன்னுடைய இன்னொரு தோழியால் எம்பெருமான் நீந்துழாய் மண்ணு மணிவரை தோல் மாயவன் பாவியேன் என்னை இது விளைத்த ஈரிரண்டு மால்வரை தோல் மன்னவன் தன் காதலனை மாயத்தால் கொண்டு போய் கண்ணி தன்பால் வைக்க மற்றவனோடு இத்தனையோர் மன்னிய பேரின்பம் எய்தினாள். சிற்றின்பம் என்று சொன்ன போதிலும் உஷையை பொறுத்த வரைக்கும் அனிருத்தனோடு கூடி கழிப்பதே பேரின்பமாக இருந்தது. அவள் தன்னுடைய வெக்கம் மடம் நாணம் அச்சம் மடம் நாணம் பெயர்ப்பென்ற குணத்தை எல்லாம் விட்டுவிட்டு தனக்கு வேண்டியவனானவனை தன்னுடைய தோழியான சித்திரலேகை மூலமாக தன்னுடைய இடத்திற்கே வரவழைத்து தூக்கி வந்து அனுபவித்து மகிழ்ந்தாலே இது சரிதானே என்பது போல பேசுகிறார் ஆழ்வார். மீண்டும் தனியணி சேவிக்கலாம். இது முடிக்கும் போது சொல்ல வேண்டிய தனிப்பாடல். என் நிலைமையெல்லாம் அறிவித்தால் எம்பெருமான் தன்னருளும் ஆகமும் தாரானேல் பின்னை போய் ஒன்றுரை நீர்வேலி உலகறிய ஊர்வன நான் வண்டு அறை பூம்பெண்ணை மடல் மண்ணில் பொடி பூசி வண்டினைக்கும் பூச்சூடி பெண்ணை மடல் பிடித்து பின்னே அண்ணல் திருநறையூர் நன்றபிரான் தேர்போகும் வீதி பொறும் அறையாய் செல்வம் பொலிந்து காயேன வாச்சா மனசேந்திரியர்வா அப்ஜார்த்தனாவா பிரகதேசுபாவாது கரோமி என்ற சகலம் வரசி ஸ்ரீமன் நாராயணாயே சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாகி உலகத்தோட இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொருவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமும் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா.